ஆனா ஓகே, அந்த அளவுக்கு நல்லா இல்ல, பட் ஓகேஷா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுன்ற மாதிரி இல்ல, அந்த அளவுக்கு ஸ்டோரி இல்ல, சோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஸ்டோரி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங். ஆக்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்கிரீன் பிளே ஓகேவா இருந்தது. பட் ஸ்டோரி அந்த அளவுக்கு இல்லாததுனால படம் கொஞ்சம் லேக் ஆகுது. காமெடியும் அந்த அளவுக்கு பெருசா காமெடி இல்ல, காமெடியும் நினைச்சு காமெடி பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஃபுல்லா ஓவர் தான் இருந்துச்சு. ஹிந்தி திணிப்பா அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சின்ன கான்செப்டா இருக்கிறதுனால, அது ஃபுல்லாவே அந்த படம் வந்து அந்த ஒரு கான்செப்ட் வச்சு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அந்த படம் வந்து கான்செப்ட் வந்து குட்டியா இருக்கு. சோ அந்த படம் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அந்த கருத்து வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்க வந்து மெசேஜா அதை வந்து கன்வே பண்ணிருக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, கன்வே பண்ற விதம் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. மற்றபடி காமெடி ஆவரேஜ். நல்லா இருக்கு பிரதர், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. படத்துல என்ன ஏதாவது நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் ஆக்சுவலி. அதனால எல்லாம் காலகாலமா பண்றத அப்படி பண்ணாதீங்க, புதுசா அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அதுபடி நடந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு பிரதர், அவங்களுக்கு என்ன எப்பவுமே சூப்பரா தான் இருக்கு. அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு, அது ஹிந்தி பத்தி பேசி இருக்கிறது. சோ அது அவங்க வெளிப்படையா சொல்லாம சொல்லியிருக்காங்க படத்தின் மூலமா. சோ அது எல்லாருக்கும் போய் சேர்றது நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கு, ஷூட் ஆகுது கண்டிப்பா. அதெல்லாம் பக்காவா இருக்கும். மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நான் லிசன் பண்ணல, பாட்டு பெருசா இதேல அப்படியே போகுது தானே, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஓவராலா ஓகே, நல்லாதான் இருந்தது. கீர்த்தி சுரேஷ் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சாரி. ஆமா, அதான் ஜென்ரலா லேடிஸ்க்கு என்ன நடக்குது, ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது எல்லாமே கரெக்டா சொல்லிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ரொம்ப சீரியஸாவும் போகாம கொஞ்சம் ஃபன்னாவும், கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்டர்ஸ் கீர்த்தி சுரேஷ் தவிர வேற யாருமே தெரியாது. திவ்யதர்ஷினி தெரியும், மத்தபடி பாஸ்கரன் அவர் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். காமெடி தான் படமே எடுத்துட்டு போச்சு, நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து பெண்ணியம் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி திணிப்பு தவறுன்னு சொல்லல, ஹிந்தி கத்துக்கிறது வந்து திணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இது பிடிக்குமான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா பிடிக்கும். இது வந்து ஜென்ஸ் வந்து டாமினேட் பண்ணியெல்லாம் எதுவுமே இல்ல, லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்குள்ள மதிப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி ரொம்ப இல்ல, செகண்ட் ஹாஃப்ல 2-3 காமெடி இருக்கு, அவ்வளவுதான். நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். படம் ஜாலியா இருந்தது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலா அந்த ஃபெமினிசம் மாதிரி பேசினாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜாலியா இன்ஸ்ட்ருமெண்ட். கேக்கல. அவங்க எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்க, இந்த ஃபீமேல் லீட்னால கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க. ஓவரால் ஹீரோ பிடிச்சிருந்தது, அந்த காமெடி எல்லாம் பண்ணிருந்தாங்க. இன்னொன்னு சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, அவங்களும் நல்லா பண்ணிருந்தாங்க. அவங்க கரெக்டா பேசுறாங்க, எந்த கான்ஃபிளிக்டும் இல்லாம கொஞ்சம் டீசெண்டா பேசுறாங்க. அவரு எப்படி சொல்றது, நல்லாதான் பண்ணிருந்தாங்க. படம் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. ஆக்சுவலி இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஆக்சுவலி இப்ப என்னன்னா, இப்ப இந்த காலத்து வந்து எல்லாமே ஈக்குவலா ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கணும். ஆல் மென் அண்ட் விமன் மஸ்ட் பி ஈக்குவலி ட்ரீட்டட் தி சொசைட்டி. இப்ப நிறைய பேர் பாக்குறோம், இப்ப ஓல்டு விமன் எல்லாம் பாக்குறோம், இன்னும் 1950ஸ்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். வந்து இப்ப வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கேர்ள் சைல்டு இருக்கிற வீட்டுல வந்து லைக் அண்ட் டிஸ்லைக்ஸ் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோமா கவுத்தமா வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொண்ணோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணணும்.
ரெண்டாவது இப்போ வந்து அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆனா கூட அவங்க வந்து ஒரு பையன் வந்து பொண்ணு கிட்ட வந்து அந்யோன்யமா இருக்கணும். இப்போ வந்து பொண்ணு கிட்ட ஒரு மாதிரி பழகிட்டு வீட்டுல போய் ஒரு மாதிரி தப்பா எழுதிட்டு அந்த பொண்ணை பத்தி இப்படிலாம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த காலத்து பசங்க. So I suggest all men and women must come and see the movie. Especially I recommend for college students to see the movie. போரே அடிக்கல, போர் அடிக்காம போச்சு.